யார் நீ? ஏது ரொம்ப கோபமா இருக்கிறீர்களே? இதே கேள்வி கொஞ்சம் அன்போடு கேட்க கூடாதா? என்ன உளறுகிறாய்? நான் இங்கே எப்படி வந்தேன்? நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னேனா? சொல், யார் நீ? நான் நாகராணி. நீங்கள் இருப்பது என் அந்தப்புறம். நான் இங்கே எப்படி வந்தேன் சொல்லுங்கள். பதட்டப்படாதீர்கள். சுரங்கப்பாதையிலே மூச்சுவிட்டு கிடந்த தங்களை நான் தான் இங்கே கொண்டு வந்தேன். அப்படியா? ஏன் நம்பிக்கை இல்லையா? இப்போது நான் கேள்வியும் கேட்கலாமா? கேளுங்க. தாங்கள் யார்? நான் ஒரு சிப்பாய். பெயர்? விஜய். விஜய், பொருத்தமான பெயர். தாங்கள் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் என் அரண்மனையிலே விருந்தாளியாக இருக்கலாம். தங்களுக்கு ஒருவித குறையும் இல்லாமல் கவனித்துக் கொள்வது என் பொறுப்பு. ராணி, தங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் வேண்டிய கைமாறு செய்ய போகிறீர்கள், அவ்வளவுதானே? ராணி, தங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதற்கு மன்னிக்க வேண்டும். என் சிநேகிதன். அதற்கு சிநேகிதரின் ஞாபகம் வந்து விட்டதா? பாருங்கள், பார்க்கலாம். தங்கள் சிநேகிதரின் பெயர்? சிங்கம். பயங்கரமான பெயர். உள்ளதை உள்ளபடி தென்னென விளக்கி ஒளிக்காமல் காட்டிடும் மயக்கண்ணாடியே சிங்கம் என்பவர் எங்கிருக்கிறார்? எடுத்து காட்டு. அவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆமாம், இருக்கிறார்கள். ரொம்பவும் ஆச்சரியமான கண்ணாடி. போதும் பார்த்தது. இது மாதிரி கண்ணாடியை நான் இப்போதுதான் பார்க்கிறேன். இது எந்த கேள்விக்கும் பதிலை காட்டுமா? ஏன், நீங்கள் ஏதாவது கேட்கப் போகிறீர்களா? இல்லை இல்லை, இந்த கண்ணாடியின் மகிமையை தெரிந்து கொள்ளத்தான் கேட்டேன். ஓ, இது மாயக்கண்ணாடி. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லி, சரிதானே?